குருகுல கல்வி முறை இந்தியாவிலிருந்து இந்த குருகுல கல்வி முறையை முற்றிலுமாக அகற்றுறது யார் அப்படின்னா லார்ட் மெக்காலே. எதனால அவர் இந்தியாவிலேருந்து முற்றிலுமாக அழிச்சார்? ஒரு பக்கத்து இந்த குருகுல கல்வி முறையில் உயர் சாதியினரும் பணம் படுத்துறது மட்டும் தான் படிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துன்னு சொன்னாலும் இது அழிஞ்சதுக்கு பின்னாடி ஒரு சின்ன வரலாறும் இருக்கு. இங்கிலாந்துல 1811 தான் முதல் கான்வென்ட் பள்ளியை திறக்கிறாங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் கிட்டத்தட்ட 7,32,000 குருகுலங்கள் இருந்திருக்கு. இந்தியாவில் மொத்த கிராமங்களோட எண்ணிக்கையே 7,50,000. சொல்லப்போனா இதுல முழுவதுமே குருகுலங்கள் அமைஞ்சிருந்திருக்கு. இந்தியர்களை நமக்காக வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்காக இந்த கல்வி முறையை முற்றிலுமா அகற்றணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா வட இந்தியாவுக்கு லூதர் அப்படின்னு ஒருத்தர் அனுப்புறாரு, தென்னிந்தியாவுக்கு மன்ரோ அப்படின்னு ஒருத்தர் அனுப்புறாரு. இவங்க ரெண்டு பேர்த்தையும் போயிட்டு அங்க இருக்க கல்வியறி செக் பண்ணிட்டு வர சொல்றாரு. அதை அவங்க பார்த்துட்டு சொல்றாங்க, வட இந்தியாவில் 97% மக்கள் கல்வியரோடு இருக்காங்க, தென்னிந்தியாவில் 100% மக்கள் கல்வியரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. முதல் கான்வென்ட் பள்ளியை கல்கத்தாவில் திறக்கிறாரு. அதுக்கப்புறம் கல்கத்தா, மும்பை, மதராஸ் இப்படி பல்வேறு இடங்களையும் பல்கலைக்கழகங்களை திறக்கிறாங்க. இதுல படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்தியர்களாகவே இருந்தாலும் அதுல இருந்து அவங்க வெளியே வர்றப்ப ஆங்கிலேயர்களாக தான் வெளியே வருவாங்க. அவங்க நமக்காக வேலை செய்வாங்க. நம்ம இந்தியாவிலிருந்து போனாலும் நம்மளோட மொழி இங்கே தான் இருக்கும். இப்படி இந்த குருகுல கல்விமுறை முற்றிலுமா அழிஞ்சனால நம்மளுடைய மொழி அதிகமாகவே பாதிக்கப்பட்டுச்சு. மொழி மட்டும் கிடையாதுங்க, நம்மளுடைய மருத்துவம், பாரம்பரியம், கலாச்சாரம் இப்படி பல்வேறு முறைகளும் பாதிக்கப்பட்டது. இன்னைக்கு நம்மளோட பொருளாதார கொள்கை தனியார் மயம், தாராளமயம் இப்படி அமைஞ்சிருச்சு. இதுல நம்ம என்னதான் பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைஞ்சாலும் நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்வு முறையும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை முறையுமே இழந்துக்கிட்டு தான் இருக்கும்.